திமுகவின் அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு ஆர்.எஸ். பாரதி. வணக்கம். வணக்கம். உச்ச நீதிமன்றம் அமைச்சரா செந்தில் பாலாஜி நீடிப்பதற்கு தடை இல்லை அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த உத்தரவை எப்படி பாக்குறீங்க? இது ஏற்கனவே நாங்கள் சொன்னதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் பத்திரிகையாளர் கேட்டுக்கிறது அப்படியே பதில் சொல்லியிருந்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் ஒரு அமைச்சரை முதலமைச்சருக்கு தான் அந்த அதிகாரத்தை நியமிப்பதற்கும் நீக்குவதற்கும் ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. இருந்தாலும் ஆளுநர் உடைய தலையீடு தேவையற்ற தலையீடுகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பாஜக இல்லாத மாநிலங்களில் ஆளுநர் இருக்கிறார்கள் அவர்கள் அதல்பரிசித்தனமாக தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற வகையில் பயன்படுத்துகிறார்கள், செயல்படுகிறார்கள். அதற்கெல்லாம் ஒரு முட்டுக் கொடுப்பதை போலதான் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு பிறகாவது தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் மாநில அரசு அனுப்பிய மசோதாக்களுக்கெல்லாம் கையெழுத்திட்டு அப்போதுதான் உச்ச நீதிமன்றத்திற்கு அவர் தருகிற மரியாதையாக இருக்க முடியும். ஆளுநருக்கு என்ன அதிகாரம் என்பதை முதல் படியாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆக இதை புரிந்து கொண்டு செயல்படுவதுதான் ஆளுநருக்கு நல்லது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த முடிவெடுத்தாலும் சட்டப்பூர்வமாகவும் நியாயமான முடிவுகள் தான் எடுக்கும் என்பதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு நல்ல சான்றை வழங்குகிறது. ஏற்கனவே நாங்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு தான். ஓகே, இப்போ உயர் நீதிமன்றத்திலையும் இப்படியான ஒரு உத்தரவு வந்திருக்கு. உச்ச நீதிமன்றத்திலையும் திமுகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியா இதை பார்க்கிறீங்க. ஆனா ஒரு சிலர் பல மாதங்களா அவர் அமைச்சர் பதவியில இல்ல, சட்ட ரீதியா திமுக அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை சரினாலும் தார்மீக ரீதியா இதை எப்படி நாம சரின்னு சொல்ல முடியுங்கிற சில கேள்விகளை முன்வைக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றம் வழங்குற தீர்ப்பை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர தார்மீகம் என்றால் அதுக்குள்ளே நிறைய இருக்கிறது எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். பல விஷயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கும். அதெல்லாம் தேவையற்ற ஒன்று. காரணம் என்றால் இந்த வழக்கு ஏற்கனவே முடிக்கப்பட்ட ஒரு வழக்கு. எப்படி எடுத்தாலும் யார் எடுத்தாலும் அதன் பின்னாடி யாரா இருந்தார்கள் என்பதெல்லாம் பேச வேண்டி வரும், அரசியல் வரும். ஆக வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற போது உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சரியா இல்லையா என்பதுதான் இப்போதைய பிரச்சனை. சரி என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்றே இன்றைக்கு உச்ச நீதிமன்றமும் அங்கீகரித்திருக்கிறது. அந்த அளவோடு அதெல்லாம் பார்க்கறத தவிர நீங்க ஒரு மெரிட்டுக்கு போனீங்கன்னா சரியா வராது. அப்படி பார்த்தால் 7.5 லட்சம் கோடி ரூபாய் சிஐஜியால் ஊழல் செய்தார் என்று கண்டுபிடிக்கப்பட்ட ஒருவர் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு ராஜகோகமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் யார் வீட்டுக்கு வேண்டுமானாலும் ரயில் நடத்துகிறார். இதெல்லாம் நடக்கிற போது யார் கேள்வி கேட்பது? ஆகவே மானசீகம் என்பது அப்படி ஒரு சிஏஜி அறிக்கை வந்த உடனே பிரதமரோ ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இந்த ஆட்சியை கலைஞர் ராஜினாமா செய்து விட்டு போயிருக்க செய்தார்களா? இதுவரை இந்தியாவிலே நடக்காத ஒரு மிகப்பெரிய ஊழல். 7.5 லட்சம் கோடி சொன்னது எதிர்கட்சிகள் சிஐஜி. சிஐஜி சொன்ன அறிக்கை வைத்துக் கொண்டுதானே 2014 ஆட்டம் போட்டாங்க. நன்றி திரு ஆர்.எஸ். பாரதி. இந்த தீர்ப்பை பற்றி பேசுவோம். மற்றது என்றால் அரசியல் வரும், அதுக்கு எதிர்வினைகளும் வரும். ஆகவே இந்த தீர்ப்பு எல்லோரும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு. முதல் வெற்றி கிடைத்திருக்கு, அடுத்தடுத்து எல்லா வெற்றியும் கிடைக்கும். இறுதி வெற்றி இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி வெற்றி பெறுவார் என்பதற்கு இது ஒரு துவக்கம். நன்றி திரு ஆர்.எஸ். பாரதி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு தொடர்ந்து